108 ஆம்புலன்ஸ் ஊழியர்களின் ஊதியம் குறித்து சட்டமன்றத்தில் சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ் தவறான தகவல் தெரிவித்ததாகவும் அந்த தகவலை அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டும் என்றும் பாரதிய மஸ்தூர் சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் சங்கர் தெரிவித்துள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை கூறினார். தமிழக சட்டமன்றத்திலே தமிழ்நாடு அரசாங்கத்தின் சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்கள் 108 ஆம்புலன்ஸ் தொழிலாளர்களுக்கு 55,000 ரூபாய் சம்பளம் வழங்குவதாகவும் ஒவ்வொரு ஆண்டும் 10% ஊதிய உயர்வு வழங்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்திருக்கிறார். மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்கள் உண்மை நிலையை அறிந்து சட்டமன்றத்திலே தரவுகளை சமர்ப்பிக்க வேண்டும் என்று பாரதிய மஸ்தூர் சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். கிட்டத்தட்ட ஒரு 19 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து தமிழ்நாட்டில் 108 ஆம்புலன்ஸ் திட்டம் செயல்படுது. அந்த 2008ஆம் ஆண்டு துவக்கப்பட்டதுல இருந்து யாரெல்லாம் அந்த ஆரம்ப கட்டத்தில் பணியில் சேர்ந்தார்களோ அவர்களுக்கு ஒரு சிலருக்கு வேண்டுமானால் அந்த சம்பளம் கிடைக்கலாமே தவிர ஏனைய அனைத்து தொழிலாளர்களுக்கும் 55,000 ரூபாய் கிடைக்கவில்லை. ஆகவே ஒட்டுமொத்தமாக அனைத்து தொழிலாளர்களுக்கும் 55,000 ரூபாய் சம்பளம் வழங்கப்படுகிறது என்கின்ற ஒரு பொய்யான பிம்பத்தை அமைச்சர்கள் சட்டமன்றத்திலே தெரிவிப்பது என்பது பாரதிய மஸ்தூர் சங்கத்தின் சார்பாக கண்டனத்துக்குரியது. அதை பேரவைத் தலைவர் அவர்கள் அந்த அவை குறிப்பிலிருந்தே நீக்க வேண்டும் என்பதையும் இந்த நேரத்திலே கோரிக்கையாக நாங்கள் முன்வைக்கின்றோம்.